ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு TNPSC அகாடமி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் ஆன்சர் சீரீஸில் டெய்லி ஒன் மேக்ஸ் கொஷின் பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு கொஷின் நம்பர் 38. கவிதா என்ற பெண் ஒரு ஆணை அறிமுகப்படுத்தி பின்வருமாறு கூறினாள். அவன் எனது தாயின் தாய்க்கு ஒரே மகன் எனில் கவிதா அவனுக்கு என்ன உறவு? ஸோ பார்த்தீங்கன்னா பிளட் ரிலேஷன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. கொஷினை பொறுத்த வரைக்கும் நமக்கு எது கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவிதா அவனுக்கு என்ன உறவு அப்படின்றது நம்ம கொஷின். ஸோ இந்த கொஷினுக்காக அவங்க நமக்கு கொடுத்துருக்க ஹிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த அப்போஸ்ட்ரோஃபிக்குள்ள இருக்கிறது தான். அவன் எனது தாயின் தாய்க்கு ஒரே மகன். ஸோ இதுதான் நமக்கு அவங்க கொடுத்துருக்க ஹிண்ட்டு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஷினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறத பொறுத்து உங்களுக்கு ஆன்சர் மாறும். ஸோ கவிதா அவனுக்கு என்ன உறவு அப்படின்னும் போது ஒரு கொஷின் ஆன்சர் வரும் உங்களுக்கு. அதுவே கவிதாவுக்கு அவன் என்ன உறவு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஆன்சர் மாறும். ஸோ அதனால கொஷினை நல்லா பார்த்துக்கோங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா அவனுக்கு கவிதா என்ன உறவு வரணும். ஸோ கவிதா அவனுக்கு என்ன உறவுன்னு தான் சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இதை மைண்ட் கால்குலேஷனில் போடலாம். பட் இருந்தாலும் நீங்கள் பிகினராக இருக்குன்னும் போது ஸோ கொஞ்சம் ஒரு ஹிண்ட் வச்சே போடுங்க. ஸோ நோட்ஸ் எடுத்து கூட போடுங்க. ஸோ இதுதான் கவிதான்னு வச்சுக்கோங்க. இது கவிதா அப்படின்னா ஸோ அவன் எனது தாயின், ஸோ கவிதாவுடைய அம்மா இருக்காங்க இல்லைங்களா, அவன் எனது தாயின் தாய்க்கு, ஸோ இவங்க தாயை இவங்களுக்கு ஒரு தாய் இருக்காங்க, அவன் எனது தாயின் தாய்க்கு ஒரே மகன். புரியுதுங்களா? இது கவிதா. ஸோ இது இவங்களோட அம்மா, இவங்க அம்மாவுடைய அம்மா, இவங்களுடைய ஒரே பையன் தான் இவர். ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன உறவு வந்துடும்? கவிதா அவனுக்கு என்ன உறவு? ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒரே அம்மாவுக்கு தான் பிறந்திருக்காங்க. அப்போ இவன் என்ன இருந்திருக்கணும்? பிரதர் அண்ட் சிஸ்டராக இருந்திருக்கணும். ஸோ அப்போ இவன் தன்னுடைய தங்கச்சி அல்லது அக்கா அவங்களுடைய பொண்ணை எப்படி கூப்பிடணும்? மருமகளேன்னு சொல்லி கூப்பிடணும். புரியுதுங்களா? அதுவே அண்ணா அல்லது தம்பியோட பையனாக இருந்தால் அவர் எப்படி கூப்பிட்டுருப்பாருன்னா மகளேன்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாரு. அதே அக்கா அல்லது தங்கச்சியோட பொண்ணு அப்படின்னா மருமகளே அப்படின்னு தான் சொல்லி கூப்பிடணும். ஸோ இதுக்கு ஆன்சர் பி. ஸோ மருமகள் இஸ் ரைட் ஆன்சர். ஸோ பிளட் ரிலேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு டீட்டெயில்டான வீடியோ ஆல்ரெடி நம்ம கிளாஸில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ வேணுன்றவங்க சேனலை கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.